நான் தாங்க நம்ம வீட்டில் பெரிய ரவுடி. அதாவது நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என் அண்ணனே அடிச்சு வச்சிருவேன், என் தங்கச்சி அடிச்சு வச்சிருவேன். இப்போ சும்மா வாயிலேயே பேசியே சண்டை போட்டுக்கிறாங்க. அதை நினச்சாவே கொஞ்சம் வருத்தம், பயங்கர வருத்தமாக இருக்குது. ஓ சாமி, நல்லா படுத்துட்டு தான் இருக்கிறாங்க. தண்ணி கட்டிட்டு மறுபடியும் ஏதாவது போட்டு போயிடலாம் எழுப்பி விட்டு. ஏன்னா லேட் ஆகிடுச்சு, நிழலையே கட்டிட்டேன் காலையிலேயே. ஏன்னா காலையில் பாப்பாங்களுக்கு அங்கே ரெடி பண்ணி அங்கே அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே லேட் ஆகும். இங்கே வந்தோம்னா இவங்க வெயில கிடப்பாங்க. அதனால் சரி சாயங்காலமாக மாற்றிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு வந்தாச்சு. போயிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா தண்ணி போட்டு விட்டுட்டு வரணும், வந்து பிடிச்சிட்டு போய்க்கலாம். அப்புறம் ஒரு ஸ்னேக் பாபு பார்த்தேன், அந்த கதை பெருங்கதையாக இருக்குது. அப்பாவுக்கு நேற்று சாமி கும்பிட்டோம். போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன, மறுபடியும் இதுக்குள்ளே சோளமே போடலான்ட்டு இருக்குதுங்க. அந்த கரையெல்லாம் தட்டி விட்டு சோளம் போட்டலான்ட்டு இருக்குது. என்ன போடுறீ மட்டும் ஒன்று மட்டும் சிங்கிள் பீஸாக இங்கேயே சுற்றிட்டு இருக்குது. மேடம் தண்ணி குடிச்சிட்டாங்க. போட்ட பிள்ளையை அப்படியே வச்சு முதிச்சுட்டு ஜாலி நின்றுருக்காங்க. மேடம் மேடம் எனக்கு மேடம் மேடம் குட்டி மேடம் குட்டி மேடம் உனக்கு எப்போ தான் இந்த துருவாணிச்சி தும்ப மாற்றுவோன்னு தெரியல. நான் போய் அக்காலை பிடிச்சிட்டு வரேன். அக்காலை நேற்று ஊருக்கு போனங்காட்டி சாணியெல்லாம் அப்படியே இருக்குதுங்க. தண்ணி காலையிலேருந்து ஓடினங்காட்டி ரொம்ப கம்மியாக தான் வருதுங்க. அங்கே வரதே பார்த்தா தெரியும், ரொம்ப ரொம்ப கம்மியாக வருது. எனக்கு வெயில் சுள் அடிக்குது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இன்னும் 2 நாள் தான் ஸ்கூலு. ஐயோ சாமி, சாப்பாடு ஊட்டுறதெல்லாம் கூட பிரச்சனை. 2 பேருக்கு ஊட்டி விட தான் போகிறேன். 2 பேரும் நான் பெற்ற பிள்ளைங்க தானே, ஆனாலும் அதுக்கே அடிச்சுக்கிறாங்க. ஏன் தான் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு ஒருத்தி ரசத்தோடு போட்டு உருளைக்கிழங்கு வச்சு ஊட்டுங்கிறா, இன்னொருத்தி எனக்கு சாம்பாரோட சாப்பாடுங்கிறா, ஒருத்தி தயிரோடு சாப்பிட மாட்டா, ஒருத்தி ரசத்தோடு சாப்பிட மாட்டா. இப்படியே மாற்றி 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 டென்ஷனாக பண்ணுறாங்க. 2 கண்ணு, எந்த கண்ணை குத்துறது? இப்படியே பிரச்சனையே பண்ணிட்டு இருந்தால் நான் என்ன தான் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. நான்லாம் இப்படி தான் பண்ணியிருப்பேனா? எல்லளவு நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. அப்போ நான் என்ன தான் பண்ணியிருப்பேன்? சண்டை போடுவானா? எதுக்கு சண்டை போடுவேன்னு தெரியாது, மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் நான் தான் ரவுடி. இப்போ நான் தான் மொக்க பீஸா இருக்கேன் வான்னு இவங்க நான் 3 பேர் சேர்ந்தாங்கன்னா எனக்கு கலாச்சி தள்ளுவாங்க. நான் சிரிச்சு தான் சாகணும். அழுவேன், ஒரு காலைக்கு சிரிச்சுக்கிட்டே, நிஜமாவும் சிரிச்சுக்கிட்டே அழுகுவேன். அப்புறம் பெரிய பாப்பா கூட சொல்லுவா, கம்முன்னு ரெடி, நீ விளையாட்டுக்கு பேசுகிற ஜோக்கா, அம்மா சிரிச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாமி, ரொம்ப ரொம்ப உண்மை சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடறேன்னா இனி எதுனாலையும் தெரில, அழுக ஆரம்பிச்சிடறேன்னா தான் என்னன்றது. மேடம் குடிச்சிட்டாங்கோ, போகலாங்களா? பா மனசா ஃபோன் பேச பேச கட் பண்ணுறாரு. ஒரு மதிப்பில்லை, மரியாதை இல்லை, என்ன நினச்சிட்ருக்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. தண்ணி போய் குடி வா. நீ அங்கேயே வக்கிப்பிள்ளை திங்க போகிறவளாட்ட போகிற. வக்கிப்பிள்ளை உங்களுக்கு இறங்காதுல்லைங்க மேடம். நீ தின்னு இங்கே தண்ணி குடி. புரிச்சுக்குன்னு இன்னும் கொஞ்சம் அந்த நேரம் ஆழம் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெயில் கொள்ளு எடுக்குது சாமி, சுருக்குன்னு அடிக்குது பயங்கரமாக. இப்போவே இப்படி இருந்தால் இந்த மாசி பங்குனி விட்டாச்சு, இதான் மாசியா? சித்திரை வைகாசியெல்லாம் என்ன தான் பண்ணுறது? ஊற்றி தள்ளுது சாமி. பயங்கரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா சேஃபாக இருங்க, ஜம்முன்னு தண்ணி குடிங்க. அப்புறம் என்னங்க, எனக்கு தெரிஞ்சு அது என்ன செடின்னு தெரில, ஒரு அவரைக்காய் செடின்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் செடி பாருங்கள், அதுதான் வெண்டைக்காய் செடி. அதில் காய்ச்சிருக்குது அந்த வேலியோரத்தில். அதுவும் ஒரு வெண்டைக்காய் செடி தான். இத்தினூட்டில் வெண்டைக்காய் காய்ச்சி 2 வெண்டைக்காய் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஊனி விட்டதெல்லாம் வரலிங்க, குட்டி குட்டியாக சோட்டா பீம் மாதிரியே இருக்குது. பார்த்தீங்களா, திருடி எங்கே வாய் வைக்கிறான்னு சொல்லிட்டு. வா கொஞ்சம் பெருசாகிட்டு வா வா, எல்லாம் காயுது. போல வாங்க மேடம். மேடம் பரவாயில்ல, ஜாப்பிட்றாங்கோ. இவங்க அம்மா மாதிரி இல்லை, பேடு கேர்ளு.
இப்படி வாடி, இப்படி வா, இப்படி வா, இப்படி வா, ஜாமி வாடி. சோளக்காடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அது என்ன இந்த குண்டு குண்டாக இருக்கிறது மட்டும் எப்படி வளர்ந்துருக்குது? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. ஓ, இந்த நேரம் தண்ணியை போலியாட்டு இருக்குது. சரி பார்ப்போம். நாளுக்கு அப்புறமா இப்போ தான் காட்டுக்குள்ளே கொண்டு போக போகிறேன். ஒருத்தவங்க ஒரு சாப்பாடு சொல்லியிருக்காங்க, உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. இன்னொருத்தவங்க கட்லெட்டு. ஒரு சேர சேர்ந்து ஒன்று சொன்னால் பரவாயில்ல. இப்படி எதுக்கு தான் எல்லாம் மாற்றி 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 டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்கன்னு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக சொல்லி எனக்கு தான் வேலை வைக்கிறாங்களே தவிர கேட்டால் நான் எதுவுமே செய்கிறது இல்லைங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னத்தான் செஞ்சாலும் நீ எதுவும் செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் கடுப்பாகுது. அதெல்லாம் நினச்சிட்டா தான் நம்ம யாருக்காக செய்கிறோம்? இவங்களுக்காக தான் செய்கிறோம். ஆனால் அவங்களே அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணலைன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரி பரவாயில்ல. என்ன இருந்தாலும் ஒரு குழம்பு நல்லா இருக்குதுங்கிற அன்னைக்கு நல்லா இருக்குது, நல்லா இருந்தா சொல்லுவாங்க அவங்களே. நல்லா இருக்குது அப்படிங்கிற அன்னைக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நல்லா இல்லாத அன்னைக்கு நம்மளை போட்டு காய்ச்சி எடுப்பாங்க. நல்லா இருக்கிற அன்னைக்கு நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு. நம்மளாம் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்புறம் என்ன, கோழியெல்லாம் இன்றைக்கி மறுபடியும் நீக்கி விட்டாங்க. சுதந்திர பறவையாக இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே சுதந்திர பறவையாக கொடுத்தாச்சு. மயிலெல்லாம் இந்த கவுத்தை மதிக்கிறதே இல்லையாட்டுருக்கு. அதுக்கிட்ட தான் ஜாலி நின்றுருக்குது. நீ மறுபடியும் எப்போ இது பண்ண போகிறேன்னு தெரியல. சோளம் விதைக்கணும், விதைக்கலாம். அப்புறம் என்ன, இனி போயிட்டு காட்டில் மாற்றி அடிக்க போகிறாங்க. நீ எங்கே போகிறேன்னு தெரில. இத்தனை நாள் வந்து இங்கேயே கட்டியாச்சு அப்படிங்கிறதுனால எங்கேயும் மாற்றி அடிக்கலை. போயிட்டு மாற்றி அடிக்கணும். மாற்றி அடிக்கும். 2வது நாள் எப்படி பிடுங்குறான்னு தெரில. பிடுங்கிட்டு பக்கத்தில் வந்து மேடம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் தேடிட்டு வந்துட்டுருக்கோம். ஏடி அது வாழைக்காட்டுக்குள்ளே போயிடுது. அப்போது சத்தம் கேட்டு ஒடியாந்துடுது. வந்தாச்சு. இப்போ என்ன வேலை செஞ்சுட்ருக்குறேன்னு மாதிரி எத்திட்டு பிள்ளை கீழே பார்த்து வரணும். நாங்க எவ்வளோ பெரிய பாம்பு என்னை எப்படி பார்த்துட்டு போச்சு தெரியுமா? 2 days முன்னாடி. கௌசி ஜாலியாக பிடிக்கிறவர். மலன் மேலே வந்து ப்ரௌனி வேறு எப்போ குட்டி போடலாம் ரெடியாக இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே கம்பியில் சுற்றிருச்சு அதனால் நிற்கிது. இல்லைன்னா நிற்காது. அடங்காப்பிடி அடி ஏடி சூரா. அது 2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதுலேருந்து எடுத்து இன்னத்தான் வரும்னு நினைக்கிறேன். சூரப்புல முதல்ல இதை அவுத்துக்கலாம், அப்புறமா சிக்க எடுத்துக்கலாம். அந்த கண்ணுக்குட்டி வேறு பயந்துக்குது. பாவம். எடுத்துட்டியா? அதையும் பிடிக்கிட்டியா? அது எப்படி அடிக்கிறது? அடிக்க வேண்டியதில் உள்ள சொறி விட்டு போயிடலாம். இப்படி தான் பண்ணணும். இரு வர அம்மா வர. இதோடது ஏன்னா இவ்வளோ இதோட தான் கட்டி இருக்க மாதிரி. எடுத்துட்டியா? ஏய் நீ பிச்சு விட்றாத பாப்பா. இரு முதல்ல இதை சுருட்டுவோம். ஏய் ஏன் எப்படி இது உடம்புக்கு? வா அங்கே வந்து குட்டி போடுவீல அப்போ வச்சுக்கிறோனே. இரு சாமி முதல்ல இங்கே பாரு ரக்ஷா. இந்த கம்பி இதில் போய் எங்கே மாட்டுக்காரர் வந்துட்டாரு. நான் சிக்க எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்தாச்சு. அவளை வீட்டுக்கு தாட்டி விட்டாச்சு. இந்த கண்ணுக்குட்டி குசும்பு பண்ணுது. வாணி ஃபுல்லாக உள்ளே இறக்கிடும்னு நினைக்கிறேன். இதே ரொம்ப மண்டை கிழிஞ்சு நிற்கிது. கழுது போச்சு. இதெல்லாம் ஆடு இருக்கும்போது வாங்கினது. பாப்பா தான் சொல்கிறா, அம்மா நம்ம ஆடு கம்பி கவுரு எல்லாமே மாற்றணும். ஆடு இருந்துச்சு. ஆடு கம்பியெல்லாம் இல்லை, கம்பியெல்லாம் மாற்றணுமா, கவுரையும் சேர்ந்து மாற்றணும். சும்மா பழன்னு எதுக்கு அப்படிங்கிறான்னா, இந்த கம்பியெல்லாம் இப்படி தான் இருக்குது. மொட்டை மொட்டையாக அடித்து முறிஞ்சு போயிடுது.
அதனால் எல்லாமே மாற்றணும் மாமா. அப்புறம் என்ன அப்படிங்கிறா பாப்பா. இப்போ அவளுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப ஜாலியாக வந்துடுறா, சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு வரா. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அடுத்தது ஒரு என்ன மாதிரி ஒரு ஆள் ரெடி ஆகிடுது, அவ்வளோதான். ஏன்னா மாடு பிடிக்கிறா, ஆடும் பிடிச்சிப்பா, கோழியும் அவள் வருவா பாப்பா. எல்லாமே எனக்கு அப்புறம் ஒரு ஆள் ரெடியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அவ்வளோதான். நைட்டுக்கு சாம்பார் இருக்குது, அதை வச்சு இது பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செம்மையாக இருக்குது, மிளகெல்லாம் போட்டிருக்குங்காட்டி செம்மையாக இருந்துச்சு. அது நான் சாப்பிடல, ஒரு ரூபா சாப்பிட்டு பார்த்து அப்படி இருந்து வாய் இறங்குமா நம்மளுக்கு. ஒரு ரூபா சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது. பாப்பா செம்மையாக பாராட்டினா. இனி வந்து கட்லெட்டுக்கு ஆன் ப்ராசஸில் இருக்குது, 50% முடிஞ்சு. அப்புறம் மறுபடி போய் நீ கட்லெட் போய் செய்யணும். மாடை கொண்டு வந்து கட்டிட்டு போயிடலாம். ஒரு பெரிய ஜீவனுங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தேன். எப்படின்னா அப்பாவுக்கு இப்போ நினைவு நாள் வந்துச்சு இல்லையா, அது சொன்னோடனே ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால் ஒரு ஃபீலிங்ஸில் இருந்துச்சு. அந்த ஃபீலிங்ஸில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, உட்காந்து நாயும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது கூப்பிடலான்ட்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டு உட்காந்து அந்த மாட்டுக்கனுக்கு வீடியோ எடுத்தேன் இல்லையா 2 நாளைக்கு முன்னாடி, அந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு வேடிக்கை பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். அந்த பாம்பு வந்தது இப்படி தூக்கி பார்க்குதுண்ணா, இப்படி பார்த்துச்சு. இந்த நாகப்பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இல்லைல்ல, சும்மா தலையை தூக்கி பார்க்குது. 3 தடவை தூக்கி பார்த்துட்டே போச்சு. படுக்குது, போகுது கொஞ்சம் தூரம், மறுபடியும் ஓடுது, படுக்குது, கொஞ்சம் தூரம் போகுது, மறுபடியும் என்னையவே பார்க்குது. அது நினச்சிக்கிது நம்மளை வந்து அடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினச்சிக்கிட்டேன் இது எப்படி போகும், நம்ம எப்படி கம்முன்னு உட்காந்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கு தெரியாதுல்ல நான் அதை கண்டு ரொம்ப பயந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அது என்ன கண்டு பயந்துக்குன்னு நினைக்கிறேன். யாராவது பிடிச்சி அடிக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நம்ம தான் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டோம். கட்லெட் செமையாக வந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நீ வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து வீடியோ போட்டு ஒரு 1 மணி நேரம் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கலான்ட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.